ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மூவி யூனிவர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஹேர்லான் கார்பன் ஷெல்டர் சீரிஸோடைய எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். அங்கே கிளப்புக்குள்ளே போன ஆக்டோஃபேஸ் வெளியே வருவான்னு ரேச்சலும் மிக்கியும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்கிருந்து கிளம்பிடுவோன்னு ரேச்சல் மிக்கியை கூப்பிட்றா. ஆனால் மிக்கி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமேனு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேங்கு கிளப்புக்குள்ளே இருந்து ஒரு ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போது இவங்க இருக்கிற ஜீப்பை பார்த்துட்டு ஒருத்தவன், யாரா நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சவுண்டு போட்டு கத்துறான். ஸோ இவங்களும் பயந்து போய் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே வீட்டில் ஷிரா பொலிட்டர் கூடவே ட்ராயுடைய அம்மாவும் அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணி தூங்கி இருந்திருப்பாங்க. அப்போது காலங்காத்தாலே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு ஷிரா எந்திரிச்சு கிச்சனுக்கு போய் பார்த்தா மிக்கி. ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் விஷயமா நேற்று நான் ரேச்சல் வீட்லேயே ஸ்டே பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, அவங்களும் மிக்கியுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் ரேச்சல்னு நினச்சிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ ஏன் வினோதமாக நடந்துக்கிறீங்கன்னு மிக்கி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி இன்னைக்கு நீ டிலான் ஷேக்ஸோடைய மெமோரியலுக்கு வரியான்னு மிக்கி கேட்குறாங்க. மிக்கியும் வரேன்னு சொல்கிறான். அடுத்து மிக்கி அவன் அத்தை கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். அப்பாவுடைய கல்லறையை தோண்டி அப்பா அதில் தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு. எது கல்லறையை தோண்டணுமா, ஏன் இப்படியெல்லாம் உனக்கு தோணுது? ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ், கிளாரிஃபிகேஷன். நேற்று கூட அப்பாவுடைய கல்லறைக்கு போனால் நான் அங்கே அப்பா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இது உங்களால் ஏற்றுக்க முடியலனாலும் எனக்காக கொஞ்சம் பண்ண முடியுமான்னு மிக்கி கேட்குறான். அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ட்ராயுடைய அம்மா அவங்க வீட்டுக்கே ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ட்ராயுடைய அப்பா அவங்களுக்காக நைட்டு ஃபுல்லாக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் நேற்று நைட்டு ஷிராவுடைய வீட்டிலே ஸ்டே பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே அதுக்கு ட்ராயுடைய அப்பா, நீ இப்படி பண்ணா நம்ம பையன் என்ன நினைச்சுப்பா, நீயே சொல்லு. நம்ம இப்படி அன்னீசியா நடந்துக்கிறதுனால ட்ராய்க்கு எதுவும் நம்ம மேல சந்தேகம் வருதா என்ன? இங்க பாரு ஹேனா, நான் அவன் கூட சண்டை போடணும்லாம் இல்ல. நேத்து எனக்கு இருந்த அந்த கோவம் எல்லாம் சுக்குநூறா உடஞ்சி இப்ப நான் மனசு உடஞ்சி போயிருக்கேன். உன்னுடைய ரெஸ்டாரண்ட் ஐடியாவை கூட நான் காது கொடுத்து நான் கேட்டிருந்திருக்கணும். நான் அப்படி இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிருன்னு ட்ராயுடைய அப்பா ட்ராயுடைய அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போ ஸ்கூல் பாய்லர் ரூம்ல இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மிக்கி சொல்றான், நானும் ரேச்சலும் ஆக்டோஃபேஸை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவன் ஒரு பார்க்குள்ள போனான். பார்க்குள்ள போனவன் கடைசி வரைக்கும் வெளியே வரவே இல்லைன்னு. ஒன்று அவன் அங்கேயே தங்கி இருக்கணும், இல்லைன்னா அந்த பில்டிங்க்கு பின்னாடி ஏதாவது ஒரு பின்வாசல் இருந்து அது வழியா கூட தப்பிச்சு போயிருக்கலான்னு ஸ்பூன் சொல்றான். ஸோ ஆஷ்லியும் டிலான் ஷேக்ஸையும் பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் டாக்டர் கென்ட். ஸோ அவரை பார்த்து பேசிடலான்னு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடியே பேட் லேடி கூடவே கோட் ஷூட் போட்டு சுத்துற அந்த ஆளு டாக்டர் கென்ட்டை கூட்டிட்டு போயிட்டான். டிலான் ஷேக்ஸுக்கு அடுத்து 27 வருஷம் கழிச்சு ஆஷ்லி காணாம போயிருக்கா, அதுவும் ஒரே டேட்ல. அப்படி யாராவது அவளை கடத்தி இருந்தா ஒரே ஆள் தான் 2 பேரையும் கடத்தி இருந்திருப்பான். அப்படி கடத்தினவன் கண்டிப்பா டிலான் ஷேக்ஸோடைய மெமோரியலுக்கு வருவான். நான் இன்னைக்கு அங்க போறேன், உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கன்னு சொல்ல அவங்க 2 பேரும் கண்டிப்பா வரோம்னு சொல்றாங்க. தென் 3 பேருமே அவங்க கிளாஸ்க்கு போயிடுறாங்க. இப்போ ட்ராயுடைய ஃப்ரெண்டு ரேடியோ ரூம்ல இருந்துகிட்டு எல்லா கிளாஸ்லயும் கேட்குற மாதிரி, ஹே ஈமா, நீ அந்த பிளேவுடைய மெயின் கேரக்டர்ல செம்மையா நடிச்சதுக்கு என்னுடைய மனசார வாழ்த்துக்கள்னு மைக்ல சொல்றான். நீ அம்மா கூடவே இருக்கிறதுனால உனக்கு இந்த ஆக்டிங்லாம் ஈஸியா பழகிருக்கும்ல. ஹே காய்ஸ், நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்று சொல்லட்டுமா, ஆக்ட்ரஸ் ஏஞ்சலிகா ஒயிட்டுடைய பொண்ணு தான் நம்ம ஈமான்னு சொன்னோன்னே அங்க மிக்கி காண்டாகி கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போறான். அவன் ரேடியோ ரூமுக்கு போவான்னு பார்த்தா ஸ்பூன் அங்க போய் ட்ராய் ஃப்ரெண்டு மூக்லியே நச்சுன்னு ஒரு பஞ்ச் வைக்கிறான். ஸ்கூல் முடிஞ்சவனையே மிக்கியும் ஸ்பூனும் மீட் பண்ணிக்கிறாங்க. எல்லா பசங்களுமே இவன் தான்ப்பா அவனை அடிச்சான் அப்படின்னு மாத்தி பேசிக்கிறாங்க. இதனால ஸ்பூனுக்கு மனசுக்குள்ள செம சந்தோஷம். இதனால ஏதோ உன்னை சஸ்பெண்ட் பண்ணாங்களா? ஆமா, 2 நாள். நான் 3 நாள் கேட்டேன், தரவே மாட்டேன்ட்டானுங்க. சரி, நான் ஈமாவை பார்க்கறதுக்காக கிளாஸ்க்கு போனேன். ஆனா அவ ஆளே காணோம், எங்க போனானே தெரியல. அவ இவ்வளவு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ண விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிருச்சு. எப்படி இதுக்கு மேல அவ இங்க இருப்பா? யார்கிட்டயும் பேசாமலே வீட்டை பார்த்து கிளம்பி போயிருப்பா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற அந்த மெமோரியலுக்கு கூட அவ வரமாட்டான்னு நினைக்கேன்னு ஸ்பூன் சொல்றான். ஆனா ஈமாவும் ஸ்கூல்ல தான் இருந்திருக்கா. ஆனா அவங்க 2 பேரு கண்ணில் படாம வேற ஒரு வழியா கீழே இறங்கி வீட்டை பார்த்து கிளம்பலான் இருக்கா. அப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஈமாவை போன்லயே போட்டோ எடுக்கிறாளுங்க. அங்க அதை ரீனா பார்த்துட்டு, அவளுடைய போட்டோவை நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணீங்க, உங்க போன் எல்லாத்தையுமே புடிங்கி நான் டாய்லெட்ல ஃபிளஷ் பண்ணி விட்டுருவேன்னு அவளுகளை மிரட்டி அனுப்பி விட்டுறா. அவளுகளெல்லாம் பெருசா கண்டுக்காத ஈமா, ஃபேக் ஆனவங்க. அப்போ நீ மட்டும் எப்படி? நீ எதுக்கு அவன்கிட்ட போய் சொன்ன? அவன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டான்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணா, அதனால தான் நான் சொன்னேன். ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது நீ அவனை போய் நம்பினியா? இங்க பாரு ஈமா, அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணி வச்சிருந்தான். நான் இப்போ இருக்கிற அந்த சோஷியல் மீடியால 5 லட்சம் ஃபாலோவர்ஸை நான் பே பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. இந்த விஷயம் மட்டும் அந்த ஆப் கம்பெனிக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்னை அந்த ஆப்ல இருந்து தூக்கிடுவாங்க. இதனால பார்ட்னர்ஷிப், ஸ்பான்சர்ஷிப்னு எல்லாமே போயிடும். இதெல்லாம் பத்தி நான் வெளியே சொல்லாம இருக்கணும்னா உன்னை பத்தின சீக்ரெட்டான விஷயத்தை பத்தி கேட்டான். அதனால
அதனால தான் நான் வேற வழி இல்லாம நான் சொல்லிட்டேன். ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்குன்னு உனக்காவது அந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மற்றவங்க எல்லாருமே உன்னை ஓவரா பாஸா தான் பார்ப்பாங்க, ஆனா எனக்கு என் ஸ்டேட்டஸே டோட்டலா டேமேஜ் ஆயிடும்னு சொல்ல, இனிமே நீ என்கிட்ட பேசாத, என் பார்வையிலே முழிக்காத, என் வழியில வந்துடாத, இங்க இருந்து போயிடுன்னு ஈமா கோவத்துல சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் ஷிரா பொலைட்டர் ட்ராயுடைய அம்மாவை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய கசின் இப்போ வரைக்கும் அந்த கவுண்டி போர்ட் ஆஃப் ஹெல்த்ல தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் நீ அவனை டேட் பண்ண போறியா என்ன? இல்லப்பா, அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். எந்த விதத்துல? கல்லறையை தோன்றது. யாருடைய கல்லறை? என் தம்பியுடையது. ஏன்? ஆக்சுவலா மிக்கிக்கு அவன் அப்பா அந்த கல்லறைக்குள்ள தான் இருக்காங்களான்னு ஒரு சந்தேகத்தோடவே இருக்கான். ஓகே, அவன் டீனேஜ் பையன் எப்படி சொல்றானா, நீயும் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டியா என்ன? இல்லப்பா, எனக்கும் அப்பப்போ அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகியிருக்கு. ஒரு நாள் பிராட் எனக்கு கால் பண்ணி திடீர்னு எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஏதாவது ஆனிச்சுன்னா நீ தான் மிக்கிய பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிட்டான். நீயும் வேணா அந்த ரெக்கார்டை கேள. அவன் என்கிட்ட பேசி முடிச்சு அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு எனக்கு அந்த ஆக்சிடென்ட் நியூஸ் வருது. அந்த ஆக்சிடென்ட் எனக்கு தானா நடந்த மாதிரியே ஃபீல் ஆகல. அதனால தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு சொல்ல, ட்ராயுடைய அம்மாவும் சரி நான் என் கசின் கிட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அங்க வீட்டுல மிக்கி அந்த மெமோரியலுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மிக்கியோடைய அத்தை மிக்கி கிட்ட வந்து, நான் அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னது உன் ஞாபகம் இருக்கா? சில பசங்க எல்லாருமே உன் அப்பாவை புள்ளி பண்ணி பேட் லேடியுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சது. அப்பா உள்ள போனோடனே டோர் தானா உள்ளுக்குள்ளே லாக் ஆனிச்சுன்னு சொன்னீங்களே. ஆமா, அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணதுல நானும் ஒருத்தி தான். எதுக்கு நீங்க அப்படி பண்ணீங்கன்னு மிக்கி கேக்குறான். அது என்னன்னு தெரியல, மற்ற பசங்க எல்லாருமே சேர்ந்து அவனை புள்ளி பண்ணும்போது நானும் ஒரு முட்டாள்தனமா கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஃபன்னுக்கு பண்ணிட்டேன். அண்ட் ஒரு சிஸ்டரா ஊமக்கு சும்பு பண்ற மாதிரி. நான் அன்னைக்கு அப்படி பண்ணதை நினைச்சாலே இன்னும் வரைக்கும் என் மனசுக்குள்ள அந்த கில்ட்டி ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்குது. நீயே ஆரம்பத்துல என் மேல கொஞ்சம் வெறுப்புல தான் இருக்க. இதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்லி நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டு முழுசா வெறுத்துருவியும் தான் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். அத்தை, நான் உங்களை எதுவுமே தப்பா நினைக்கலன்னு மிக்கி சொல்றான். அப்போ என்னால தனியால அந்த டோரை திறக்க முடியலன்னு ஹெல்ப்காக பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா பிராட் பேட் லேடியுடைய வீட்டு வாசலுக்கு வெளியே எந்த பயமும் இல்லாம கூலா அமைதியா உட்கார்ந்து இருந்தான். அவ்வளவு நேரம் உள்ள கத்தி அழுதுகிட்டு இருந்த பிராட ஏதோ ஒண்ணு டோட்டலா அவனை மாத்திருக்கு. ஆனா உள்ள என்ன நடந்துச்சுன்னு பிராட் எதுவுமே சொல்லல. அது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு மிக்கி கேட்கறான். எனக்கு சரியா தெரியல, ஆனா கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய தப்பு தான்னு ஷிரா சொல்லிட்டு சரி டைம் ஆயிடுச்சுன்னு இவங்க 2 பேருமே அந்த மெமோரியலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போனா ஸ்பூன் வந்திருக்கான், ஆனா ஈமா வரவே இல்லை. ஸோ ரேச்சலும் ஷிரா கிட்ட வந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து ட்ராயுடைய அப்பாவும் ஷிரா கிட்ட வந்து நான் கிட்ட கொஞ்சம் தனியா 2 நிமிஷம் பேசணும்னு கூப்பிடுறாரு. தென் மிக்கியும் ஸ்பூனும் அவங்களுடைய சீட்ல போய் உட்காந்துடுறாங்க. ட்ராய் தனியா உட்காந்துருக்கான்னு ரேச்சல் பாசமா அவன் பக்கத்துல போய் அவன் கையை பிடிச்சிட்டு உட்காந்துடுறான். அங்க ட்ராயுடைய அப்பா ஷிரா கிட்ட என்னுடைய ஒய்ஃப் இப்போ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்கறான்னு சொன்னோன்னே ஷிரா ஷாக் ஆகுறாங்க. ஏன் உனக்கு இதை பத்திலாம் தெரியாதா? நீங்க 2 பேரும் தான் ஹைஸ்கூல்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயா ஷேர் பண்ணி பேசிக்கிறீங்களே. ஆனா ஒண்ணு, நான் என் ஒய்ஃபை இழந்துடக்கூடாதுன்னு இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு இடையில எனக்கு எந்த இடமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷிரா அங்கேருந்து போய் அவங்களுடைய சீட்டில் போய் உட்காடுறாங்க. தென் அந்த மெமோரியல் ஸ்டார்ட் ஆயிருது. ஸ்டேஜில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது ஹிஸ்ட்ரி டீச்சர். அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருக்கிற மிக்கி சடனாக பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ஆள் முகத்தில் லைட்டாக காயத்தோட நின்றுகிட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்லை, டாக்டர் கென்ட். அங்கே ஹிஸ்ட்ரி டீச்சருக்கு எதிரில் டிலான் ஷேக்ஸோடைய அப்பா உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு டிலான் ஷேக்ஸுக்கு என்ன ஆனிச்சுன்னு தெரியல, ஆனால் அவனுடைய மர்மத்துக்கு காரணமாக இருந்தவங்க யாராக இருந்தாலும் சட்டம் படி தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த மெமோரியல் முடிஞ்சு எல்லாருமே வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது மிக்கி வேகமாக ஓடி போய் டாக்டர் கென்ட்டை ஸ்டாப் பண்ணுறான். சேம் ஹிஸ்ட்ரி டீச்சரும் டிலான் ஷேக்ஸோடைய அப்பாவை ஸ்டாப் பண்ணி நீ எதுக்காக இங்கே வந்த? உன் பையனை நீயே கொன்னுட்டு வெக்கமே இல்லாமல் இங்கே வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு வெக்கப்படணும்? நான் என் பையனுடைய மெமோரியலுக்காக தான் வந்திருக்கேன். அதே மாதிரி நான் ஒன்னு என் பையனை கொல்லலன்னு சொல்றான். அப்போ டிலான் ஷேக்ஸ் காணாம போகுதுக்கு முன்னாடி அவன் காயத்தோட இருக்கும்போது நீ தான் அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன்னு கேட்கும்போது நான் ஒன்னு டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போலியன்னு சொல்றான். அப்போ அன்னைக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சுன்னு ஹிஸ்டரி டீச்சர் டிலான் ஷேக்ஸோடைய அப்பா கிட்ட கெஞ்சி கேட்கறாங்க. அப்போதான் ஒன்னு சொல்றான். அன்னைக்கு நான் சம கோவத்துல வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தேன். லைட்டா போதையிலும் இருந்தேன், சரியா தெரியல. டிலானு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். மேட்ச்ல தோத்ததை பத்தியும் சொன்னான். அப்போ எனக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப வீக்கா தெரிஞ்சான். ஹே நீ அப்போ அவன் என்ன பண்ணன்னு கேட்கும்போது மன்னிக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டிலான் ஷேக்ஸோடைய அப்பா அங்க இருந்து போயிடுறான். அங்க டாக்டர் கென்ட் எனக்கு டைம் ஆயிருச்சு நான் கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மிக்கி உங்களுடைய பேஷண்ட் தானே டிலான் ஷேக்ஸ், அவங்கள ஹானர் பண்ண தானே இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க 2த்துக்கும் ஆமான்னு சொல்றாரு. அப்போ டிலான் ஷேக்ஸ் காணாம போகிறதுக்கு முன்னாடி டிலான் ஷேக்ஸோடைய அப்பா தான் அவங்க கிட்ட கூட்டிட்டு வந்தாங்களான்னு கேட்கும்போது இல்லையேனுங்கிறாரு. அப்போ எதுக்காக டிலான் ஷேக்ஸ் உங்களை பார்க்க வந்தாங்க? அப்படி என்னதான் ஆச்சு, ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு மிக்கி கேட்கறான். எந்த அப்பனுமே தன் பையனுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு விஷயம்
விஷயத்த சஸ்பென்ஸா சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்த ஷாக்கோடவே மிக்கி ரிட்டன் அந்த மெமோரியல் நடந்த இடத்துக்கே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ மிக்கியோடைய அப்பாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தின அந்த ஆளு மிக்கிக்கு எதிரில் நின்னுகிட்டு மிக்கியை பார்த்து சிரிக்கிறான். ஹே நில்லுன்னு மிக்கி சொல்ல டக்குன்னு அவன் அங்க இருந்து போயிடுறான். மிக்கியும் அவனை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடி போனா ஒரு ஏரியாக்குள்ள அவன் எங்க போனானே தெரியாம குழம்பி போய் நின்னுறான். தென் ஒரு சின்ன கெஸ்ஸோட மிக்கி ஒரு சர்ச்சுக்குள்ள போனா அந்த கோட் ஷூட் போட்ட பேட் லேடியோடைய பாடி கார்டு அமைதியா அங்க உட்காந்துருக்கான். ஸோ மிக்கியும் அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு தெரியும் நீ தான் டிலான் ஷேக்ஸ்னு சொல்றான். பரவாயில்லையே எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னு பேட் லேடியோடைய பாடி கார்டு கேட்கறான். உங்களுடைய சன்கிளாஸ் அன்னைக்கு மேட்ச் முடிஞ்ச அந்த நாள் அன்னைக்கு உங்க அப்பா உங்களை பிடிச்சி வச்சு கண்ணிலே சிகரெட்டை வச்சுட்டாரு. அந்த வலியோடவே கத்திக்கிட்டு கண் இறைச்சலோட பேட் லேடியோடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க. பேட் லேடியும் உங்களை நல்லபடியா இறக்கப்பட்டு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நீங்க அங்கேயே வளர்ந்தீங்க கரெக்டானு சொன்னோன்னே டிலான் ஷேக்ஸுக்கு மிக்கி சொன்னதை நினைச்சு பார்த்தோன்னே லைட்டா கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் தான் ஒன்று சொல்றாரு, நாங்க போனக்கு அப்புறம் தான் எனக்குன்னு சில பொறுப்புகள்லாம் வந்துச்சு. சேமோ அப்பாவும் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல மிக்கிக்கு சரியா ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன வேலைன்னு கேட்கறான். சில்ட்ரன்ஸை ரெஸ்கியூ பண்றது. ஸோ நீங்க எல்லாருமே பேட் லேடிக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களை மாதிரியான பாதிக்கப்பட்ட பசங்களை காப்பாத்திக்கிட்டு. ஆனா அந்த விஷயத்துல உங்க அப்பா ரொம்ப தைரியமான ஆளு. அதே தைரியத்தை தான் நாங்களும் உங்ககிட்ட பார்த்தோம். சரி என்கிட்ட பேட் லேடி கொடுத்த போட்டோ ஒன்றும் புச்சர் போட்டோ இல்லையே, அது ஒரு போட்டோஷாப். அது புச்சர் தான், நீ தேடுற புச்சர், உன்னுடைய புச்சர். இங்க லைஃப்ல எல்லாருக்குமே எதிரில் ஒரு புச்சர் இருப்பான். டிலான் ஷேக்ஸுக்கு அவங்க அப்பாவை ஒரு புச்சரை மீன் பண்ணி சொல்றாரு. அப்படியே இப்போ உன்னுடைய வேலை என்னன்னு கேட்க ஆஷ்லியை காப்பாத்துறதுன்னு சொல்றான். ஆமான்னு சொல்லிட்டு டிலான் ஷேக்ஸ் எந்திரிச்சு கிளம்புறாரு. சரி நீங்க இப்போ வரைக்கும் உயிரோட தான் இருக்குன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லலாமேன்னு மிக்கி சொல்றான். ஆனா அதை யாரும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அவசியம் இருக்கே, அட்லீஸ்ட் உங்களை பிடிச்ச டீச்சர் தெரிஞ்சுக்கிட்டுமேனு சொல்ல அதுக்கு அவர் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. அப்போ கடைசியா மிக்கி ஒரு கேள்வி கேட்கிறான். என்னுடைய அப்பாவுடைய கல்லறையை நான் தோண்ட போறேன், அப்படி அங்க என்ன இருக்கும்னு. உண்மைகள்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து போயிடுறாரு. அப்புறமா அன்னைக்கு நைட்டு ஸ்பூன் ஈமாக்கு 6 தடவை மிஸ்டு கால் கொடுக்குறான், எடுக்கவே இல்லை. 7ஆவது தடவை சும்மா கால் பண்ணும்போது எடுத்துடுறா. பேசும்போதே ஆனா அவ டல்லா பேசுற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்பூனும் ஃபன்னா பேசியே அவளை நார்மல் ஆக்கிடுறான். இன்னொரு பக்கம் ஷிராவுடைய வீட்டுல ட்ராயுடைய அம்மா அங்க வந்து நான் என் கசின் கிட்ட பேசிட்டேன், நாளைக்கே நம்ம கல்லறையை தோண்டி பார்த்துக்கலான்னு சம்மதிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓகே அது நல்ல விஷயம் தான். சரி நீ எதுக்காக நீ உன் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி வச்சிருக்க? நமக்குள்ள பாஸ்ட்ல நடந்த விஷயத்திலே நீ இன்னும் வரைக்கும் நீ ஸ்டக் ஆகி போய் நிக்கிற. இதனால நீ இப்போ இருக்கிற லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதுன்னு ட்ராயுடைய அம்மாக்கு ஷிரா அட்வைஸ் பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மிக்கி நல்லா கோட் ஷூட்லாம் மாட்டிக்கிட்டு ஆஷ்லியை தேடி முன்னாடி போன அதே பார்க்குள்ள தனியாளா உள்ள போறான். மிக்கியும் அங்க உள்ள ஒரு பொண்ணு பார்க்க ஆஷ்லி மாதிரி இருக்குன்னு ஆஷ்லின்னு கூப்பிட்டு பார்த்தா நான் அது ஆஷ்லி இல்ல. இவன் நடந்துக்கிற நடவடிக்கையே சரியில்லையேன்னு அங்குள்ள ஒரு கார்டும் மிக்கி மேல சந்தேகப்பட்டு மிக்கியை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் இன்னொரு பொண்ணு மிக்கியுடைய கையை பிடிச்சி வேற ஒரு பக்கமா கூட்டிட்டு போறா. பயப்படாத, நான் ஆஷ்லியுடைய ஃப்ரெண்டு தான், உன்னுடைய போட்டோவெல்லாம் அவ கிட்ட காமிச்சா, நாங்க 2 பேரும் இங்க சிஸ்டர்ஸ் மாதிரின்னு சொல்றா. வெயிட், அப்போ ஆஷ்லி இங்க தான் இருக்காளா? ஆமா, டஞ்சியான்ல. டஞ்சியானா? அவளை இப்போ ஒரு பணக்காரங்கிட்ட சேல்ஸ் பண்ண போற நிலைமையில வச்சிருக்கானுங்க. அப்போ நான் இங்க போலீஸை கூட்டிட்டு வந்துடுறேன்னு மிக்கி சொல்றான். நீ போலீஸை கூட்டிட்டு வந்தனா ஆஷ்லியை கொன்றுவாங்கன்னு அவ சொல்றா. அப்போ அவ அங்க இருக்கிற டஞ்சியானுக்கு என்னை கூட்டிட்டு போன்னு மிக்கி கேட்கறான். அது ஒரு சூசைடு, நீ அங்க போனா திரும்ப உயிரோட வரமாட்ட, உன்னை கொன்றுவாங்க. அவ உயிரோட தான் இருக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருந்து போயிரு, ஏன்னா நீங்க இருக்க இருக்க உனக்கு தான் ஆபத்துன்னு அவ சொல்றா. இல்ல என்னால முடியாது, நான் ஆஷ்லி இங்க தனியா விட்டுட்டு போகிறதா இல்ல, அட்லீஸ்ட் எனக்கு அந்த டஞ்சியானுக்கு போகிற வழியாது காட்டுன்னு ப்ளீஸ்னு அவகிட்ட கெஞ்சி கேட்கறான். ஸோ அவளும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துக்கு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வழியை காட்டி விட்டுறா. திரும்பவும் சொல்றேன், இது ரொம்ப ரிஸ்கான வேலை. பட்டிங்கிற ஒருத்தவனை சொல்லி அவனுக்கு தான் அந்த டஞ்சியான் டோரோடைய பாஸ்வேர்டு தெரியும், பாத்துக்கோ, சொல்றத சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஷ்லி இங்க மாட்டிக்கிட்டு இருந்ததுக்கு காரணமே நான் தான். ஏன்னா பட்டிங்கிறவன் இந்த பொண்ணுடைய போனை க்ளோன் பண்ணி வச்சிருந்திருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி அனுப்பிக்கிற மெசேஜ் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு வச்சே ஒரு மீட்டிங் செட் பண்ணி ஆஷ்லியை கூப்பிட சொல்லி இருந்திருக்கான். அப்படி நீ கூப்பிடலனா உன்னை கொன்றுவன் சொன்னா நானு மிக்கியே கேட்கறான். ஆமா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு அவ மேலேயே பழிய போட்டுக்கிறா. ஹே, நடந்தது நடந்து போயிருச்சு, அது உன்னுடைய தப்பும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ஹெல்ப் பண்ணிருக்க. ஸோ நான் எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து ஆஷ்லியை நான் காப்பாத்திருவேன், நீனும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு இவ பண்ண ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் அந்த டஞ்சியனை நோக்கி போறான். ஸோ மிக்கியும் அந்த டோரை தட்டி தட்டி ஆஷ்லி நீ உள்ள இருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். தென் ஆட்டோமேட்டிக்கா அந்த டோர் ஓப்பன் ஆகி உள்ள ஒரு ஆள் நின்னுகிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே மிக்கி தெரிச்சு ஓட இன்னும் 2 பேரும் மிக்கியை அடிச்சு பிடிச்சிடறானுங்க. அப்புறமா அங்க ஒரு லேடி
தேடி வந்து, ஹலோ மிக்கி பொலைட்டர், நீ தேடி வந்த ஆஷ்லியை நாளைக்கு நாங்கள் ஒரு பணக்காரங்க கிட்ட வித்துருவோமே, காப்பாற்ற வரவனி இவ்வளோ லேட்டாக வந்து இப்படியா மாட்டிப்ப? சரி பாய்ஸ், உங்களுக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, இது சின்ன வேலை தானே, இதை நானே பார்த்துக்கிறேன், அந்த கன்னை கொடுங்கன்னு அவனுங்க கிட்ட இருந்து கன்னை வாங்கிக்கிட்டு அப்படியே அவனுங்க அங்கேருந்து போனோடனே, பயப்படாத மிக்கி, நானும் உங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேருமே லிசி சோபக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களுடைய கடைசி மிஷன் யூரோப்பில் தான் நடந்துச்சு. இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாத்தையுமே கடத்தி சேல்ஸ் பண்ற நிலைமையில வச்சிருந்தானுங்க, இன்க்ளூடிங் ஆஷ்லியும் அதில் தான் மாட்டிக்கிட்டு இருந்தா. நாங்க அன்னைக்கு எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்திட்டோம், பட் அந்த மிஷனே ஃபெயிலியரா போயிருச்சுன்னு சொன்னோன்னே மிக்கிக்கு அப்பதான் ஞாபகம் வருது. அன்னைக்கு நைட்டு ட்ரிப்ல அவங்க அப்பா கையில ரத்த கரையை கழுவுனது. எனிவே, நீங்க இருக்க உனக்கு பெரிய ஆபத்து, அதனால நீங்க இருந்து வெளியே போயே ஆகணும்னு அவனை வெளியே கூட்டிட்டு போவதுக்காக இந்த லேடி ஹெல்ப் பண்றாங்க. ஆனா மிக்கி, நான் ஆஷ்லி இல்லாம இங்க இருந்து நான் வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீங்க இருந்தனா நானும் மாட்டிப்பேன், ஸோ நான் கரெக்டான டைம் பார்த்து ஆஷ்லியை நான் வெளியே கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே மிக்கியும் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் உங்க அப்பா உயிரோட இருக்காங்கன்னு நான் ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அது இல்ல. இந்நேரம் அப்பா இங்க உயிரோட இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போகுதுக்கான அந்த எக்ஸைட் டோரையும் காமிச்சு பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு அனுப்பி விடுறாங்க. ஆனா திரும்பவும் அந்த ஆளுக்க வெளியே வச்சு மிக்கிய பிடிச்சிடறானுங்க. இதுல சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, அந்த லேடி மிக்கியுடைய அப்பா உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்ட டிராமா தான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அவ இந்த சின்ன பிரச்சனையும் முடிச்சு விட்டுருங்கன்னு சொன்னோன்னே அந்த ஆட்களும் மிக்கிய பிடிச்சி வண்டியில ஏத்திட்டு கிளம்பிடுறானுங்க. அங்க மிக்கியோடைய வீட்டுல அவங்க அத்தை ஏதோ ஒரு மைண்ட் செட்டோட அவங்க தம்பி பாஸ்கெட் பால் டீம் கேப்பை கையில வச்சுட்டு காந்திருக்காங்க. அந்த கேப்புக்குள்ள டிலான் ஷேக்ஸ் உடைய பேர் எழுதி இருக்கிறதையும் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் யூரோப்பியன் ஹிஸ்டரி டீச்சர் பேட் லேடியுடைய வீட்டுக்கு போய், நான் டிலான் ஷேக்ஸ்க்காக மெமோரியல் வச்சிருந்தேன், எதுக்காக வரலன்னு கேக்குறாங்க. உயிரோட இருக்கிறவங்களுக்காக நான் எதுக்காக மெமோரியலுக்கு வரணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தென் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா உண்மைகளும் சொல்லும் போது அவங்களால நம்பவே முடியல. டிலான் ஷேக்ஸ் அங்க வந்துடுறான். உங்களுடைய நல்ல மனசுக்காகவே என்னுடைய மனசார நன்றின்னு டிலான் ஷேக்ஸ் சொன்னோன்னே யூரோப்பியன் ஹிஸ்டரி டீச்சரும் டிலான் ஷேக்ஸ் போட்டிருந்த கண்ணாடியை கழட்டி பார்த்துட்டு எமோஷனலா கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. வீட்டுக்கு வெளியே மிக்கியுடைய அப்பாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போனவன் பேட் லேடியுடைய வீட்டையே பார்த்துக்கிட்டு நிக்கிறான். அங்க வண்டியில ஏத்திட்டு போன மிக்கிய ரிவர் சைடு கொண்டு போய் அங்கேயே வச்சு அவனை சுட்டு கொள்ளலான்னு பாக்குறாங்க. ஆனா மிக்கி அவங்க எல்லாத்தையுமே முட்டி தள்ளிட்டு அவன் மேல புல்லட்டு படாம வேகமா ஓடி போய் ஆத்துக்குள்ள முழுகிடுறான். இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.